வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையில் மக்காச்சோள ரவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஹீட் ஆகி முடித்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் இந்த மாதிரி 1 கப் அளவு மக்காச்சோள ரவை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை நார்மலாக வெள்ளை ரவை எப்படி நம்ம வாசம் வர அளவுக்கு இந்த மாதிரி அந்த இதிலே வறுப்போமோ அதே மாதிரியே இதையுமே நல்லா வறுத்துக்குங்க. இந்த எண்ணெயோ நெய்யோ எது ஊற்றினாலும் அந்த லைட் கலர் அப்படிங்கிறது நம்ம வறுக்க இந்த மாதிரி நல்லா டார்க் கலராக மாற ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ நான் அதே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அது நல்லா வெடிக்கும்போது கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ வரமிளகாய் 3லேருந்து 4 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 1 சேர்த்துக்கோங்க. இப்போது அதே மாதிரி பொடியாக கட் பண்ண ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் இதில் மீல் மேக்கர் இந்த மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா சின்னது சேர்த்துருக்கேன். இதை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இதை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எதுவானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நான் 1 கப் அளவு மக்காச்சோள ரவை எடுத்து இல்லைங்களா, அதில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் நல்லா வெந்து வரும். இப்போது அந்த தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது இந்த வறுத்து வச்சுருக்கக்கூடிய மக்காச்சோள ரவையை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கும்போது இப்போ இந்த ரவை போட்டோம் இல்லைங்களா, இந்த மாதிரி அப்பப்போ கைவிட்டு கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நம்ம நல்லா பொடியாக கட் பண்ண நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும். நன்றி.